ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சென்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு 7ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்திட்டத்திலிருந்து பார்ட் 1 பார்த்தோம். இப்போ பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய தமிழ் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கம் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதனால தான் உடனுக்குடனே நம்மளுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். கரப்பான் பூச்சியின் இரத்தம் நிறமற்றது. கரப்பான் பூச்சியின் இரத்தம் நிறமற்றது. நண்டு மற்றும் இறால் இரத்தம் நீல நிறம். நண்டு மற்றும் இறாலின் இரத்தம் நீல நிறம். நாளமில்லா சுரப்பிகள் சுரப்பது ஹார்மோன்கள். நாளமில்லா சுரப்பிகள் சுரப்பது ஹார்மோன்கள். உடல் இயக்க செயல்களை வழங்குவது ஹார்மோன்கள். உடல் இயக்க செயல்களை வழங்குவது ஹார்மோன்கள். வேதிய தூதுவர் என அழைக்கப்படுவது ஹார்மோன்கள். வேதிய தூதுவர் என அழைக்கப்படுவது ஹார்மோன்கள். திராவிட முறை மருத்துவத்திற்கு சித்த மருத்துவம் என்று பெயர். திராவிட முறை மருத்துவத்திற்கு சித்த மருத்துவம் என்று பெயர். சித்தி என்ற சொல்லின் பொருள் முடிவற்ற பேரானந்தம். சித்தி என்ற சொல்லின் பொருள் முடிவற்ற பேரானந்தம். சித்த மருத்துவத்தை உருவாக்கியவர் அகத்தியர். சித்த மருத்துவத்தின் தந்தை அகத்தியர். சித்த மருத்துவம் தோன்றிய இடம் தமிழகம். சித்த மருத்துவம் தயாரிக்க பயன்படும் செடிகள் 1200 வகையான செடிகள். ஆயுர்வேதா என்பது உயிரை பற்றியது. இதன் நோக்கம் வாதம், கப்பம், பிதம் இது எல்லாத்தையும் குணப்படுத்தும். ஹோமியோபதி மருத்துவத்தின் தந்தை சாமுவேல் ஹனிமன். சாமுவேல் ஹனிமன் ஜெர்மனி நாட்டுக்காரர். ஹோமியோபதி மருத்துவத்தின் தந்தை. யுனானி மருத்துவத்தை தோற்றுவித்தவர்கள் ஹிப்போக்ரட்டஸ், கேலன். இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவு 80 முதல் 120 மில்லிகிராம் பை டேலிட். குளுக்கோஸின் அளவை கட்டுப்படுத்தும் ஹார்மோன் இன்சுலின். குளுக்கோஸின் அளவை கட்டுப்படுத்தும் ஹார்மோன் இன்சுலின். கணையத்தில் உள்ள பீட்டா செல்கள் சுரப்பவை இன்சுலின். கணையத்தில் உள்ள பீட்டா செல்கள் சுரப்பவை இன்சுலின். நீரிழிவு நோய்க்கு காரணமான ஹார்மோன் இன்சுலின். நீரிழிவு நோய்க்கு காரணமான ஹார்மோன் இன்சுலின். பாலை பதப்படுத்தும் முறையை கண்டறிந்தவர் லூயி பாஸ்டியர். பாலை பதப்படுத்தும் முறையை கண்டறிந்தவர் லூயி பாஸ்டியர். பாஸ்டியரின் வெப்பநிலை -70 டிகிரி செல்சியஸ் டு 75 டிகிரி வரை. IFGTB GASS காடுகள் அருங்காட்சியகம் அமைந்துள்ள இடம் கோயம்புத்தூர். நீர் தேவையின் அடிப்படையில் தாவரங்களை 3 வகையாக பிரித்தவர் வார்மிங். நீர் தேவையின் அடிப்படையில் தாவரங்களை 3 வகையாக பிரித்தவர் வார்மிங். நீர்வாழ் தாவரம், இடைநிலை தாவரம், வறள்நில தாவரம். நீர்வாழ் தாவரங்கள் தனித்து மிதக்கும் தாவரம், வேரூன்றி மிதக்கும் தாவரம், நீரில் மூழ்கி வாழும் தாவரம். தனித்து மிதக்கும் தாவரம் எடுத்துக்காட்டு ஆகாய தாமரை. வேரூன்றி மிதக்கும் தாவரம் அல்லி தாமரை. நீரில் மூழ்கி வாழும் தாவரம் வாலிஸ்னேரியா. அடுத்தது இடைநிலை தாவரங்கள். இடைநிலை தாவரங்கள் கோதுமை, மா, வேம்பு, சூரியகாந்தி, மக்காச்சோளம். வறள்நிலை தாவரங்கள் சப்பாத்தி கள்ளி. தண்டின் மூலம் ஒளிச்சேர்க்கை செய்யும். இலைகள் முட்கள் வடிவத்தில் இருக்கும். தண்டின் அளவை பொறுத்து பூக்கும் தாவரங்கள் 3 வகைப்படும். சிறு செடிகள், புதர் செடிகள், மரங்கள். பூக்கும் தாவரங்கள்னால் சிறு செடிகள், புதர் செடிகள், மரங்கள். சிறு செடிகளில் முள்ளங்கி, கோதுமை, நெல், சூரியகாந்தி. புதர் செடிகளில் ரோஜா, மல்லிகை, குரோட்டன், துளசி, எலுமிச்சை. மரங்களில் வேம்பு, மா, பலா, ஆலமரம். வேரின் வகைகள். ஆணி வேர் தொகுப்பு. பெரும்பாலும் இருவித்திலை தாவரங்களில் தான் இந்த ஆணி வேர் தொகுப்பு இருக்கும். சல்லிவேர் தொகுப்பு. ஒருவித்திலை தாவரங்களில் இந்த சல்லிவேர் தொகுப்பு இருக்கும். தாவரத்தினுடைய உடல் உறுப்பு வேர், தண்டு, இலை, மலர், கனிகள். தண்டின் பணி தாங்குதல் மற்றும் கடத்துதல். கணு என்பது தண்டிலிருந்து இலை உருவாகும் இடத்திற்கு பெயர் தான் கணு. தண்டிலிருந்து இலை உருவாகும் இடத்திற்கு பெயர் தான் கணு. இலையின் பணி உணவு தயாரித்தல், வாயு பரிமாற்றம், நீராவி போக்கு.
இலையின் பணி: உணவு தயாரித்தல், வாயு பரிமாற்றம், நீராவி போக்கு. மலர்: இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளும் தாவர உறுப்பு மலர். இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளும் தாவர உறுப்பு மலர். மகரந்த சேர்க்கைக்கு பின் அதாவது கருவுற்ற பின் மலர் தான் கனியாக மாறும். மலரின் பாகங்கள்: புள்ளி வட்டம், அல்லி வட்டம், மகரந்தத்தாள், சூலக வட்டம். தமிழ்நாட்டில் மட்டும் காணப்படும் மலர் குறிஞ்சி மலர். 12 வருடத்திற்கு ஒரு முறை தான் பூக்கும். இறுதியாக பூத்தது 2006. ஆணிவேரின் மாற்றுருக்கள்: கூம்பு வடிவம் கேரட், கதிர் வடிவம் முள்ளங்கி, பம்பர வடிவம் பீட்ரூட், டர்னிங். சுவாச வேர்கள்: கடற்கரையோரம் உள்ள சதுப்பு நிலங்களில் காணப்படும். அதாவது சதுப்பு நிலங்களில் இருக்கிறது தான் சுவாச வேர்கள். அதாவது இந்த தாவரத்தினுடைய வேர்கள் பார்த்திங்கனாக்கா மேலே இருக்கும். பிச்சாவரம், கடலூர். வாயு பரிமாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு அவினிசியா, வெள்ளை அலை ஆற்றி. அவிசினியா, வெள்ளை அலை ஆற்றி. இதில் சேமிப்பு வேர்கள் அப்படின்னா வேர்க்கிழங்கு சொல்லலாம். தாங்கு வேர்கள்னா தூண் வேர்கள். ஒட்டுண்ணி வேர்னா கஸ்குட்டா, தொற்று வேர்னா வாண்டா. வாண்டாவின் முக்கிய பணி: காற்றில் உள்ள ஈரப்பசையை உறிஞ்சி உயிர் வாழும். வாண்டா உணவிற்கு அன்று இருப்பிடத்திற்காக மட்டுமே வாழும். அதாவது வாண்டானது காற்றில் உள்ள ஈரப்பசையை உறிஞ்சின்னு உணர்விற்காக இருப்பிடத்துக்காக மட்டும்தான் வாழும். அடுத்தது நம்மளுக்கு முக்கியமானது பார்த்திங்கனாக்கா குடுவை தாவரம் நெப்பந்தஸ். பை தாவரம் யூட்ரிகுலோரியா. தாவரங்களுக்கு உணர்வு உண்டு என்று கண்டறிந்தவர் ஜேசி போஸ். தாவரவியல் பூங்கா கொல்கத்தா. அடுத்தது தாவரவியல் தோட்டம் தமிழ்நாட்டில் ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு 3 இடத்துல இருக்குது தமிழ்நாட்டில். பரிணாம தொடர்பின் அடிப்படையில் 5 உலக கோட்பாட்டைக்குரியவர் ஆர்ஹெச் விக்டேகர். இதெல்லாம் ரொம்பவும் முக்கியமான கொஸ்டின். அடுத்தது பாக்டீரியா கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1675. கண்டுபிடித்தவர் பாக்டீரியாவின் தந்தை ஆண்டன் வான் லூவன்ஹாக். உலகில் தோன்றிய முதல் உயிரி பாக்டீரியா. மனித பெருங்குடலில் வாழும் பாக்டீரியா எசெச்செரியா கோலை. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் ஸ்டாண்டர்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கம் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.